இது 23 பேர் கொண்ட அந்த அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பெண் அமைச்சர்கள் 3 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த புதிய பட்டியலில் ஜெகதீஸ்வரி மற்றும் கமலி, விஜயலட்சுமி என்ற 3 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் பட்டியலில் கீர்த்தனா, சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கீர்த்தனா பெண் அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் 4 பெண் அமைச்சர்கள் இந்த முறை அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். ஸ்ரீநாத், தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அமைச்சராக இந்த 2வது விரிவாக்கத்தில் அமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார். இதே போல அவினாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கமலி, குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி, இது தவிர ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி ஆகிய 3 பெண் அமைச்சர்கள் இந்த முறை இந்த 2ஆம் கட்ட விரிவாக்க அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே சிவகாசி தொகுதியின் கீர்த்தனா அங்கு அமைச்சராக இடம்பெற்றிருக்கிறார். இதில் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 2 பெண் அமைச்சர்கள், ஒருவர் சிவகாசி தொகுதியைச் சேர்ந்த கீர்த்தனா, மற்றொருவர் ராஜபாளையம் தொகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரி ஆகிய 2 பெண் அமைச்சர்கள் ஒரே மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. ராஜபாளையம், சிவகாசி ஆகிய 2 பெண் அமைச்சர்கள் ஒரே மாவட்டத்திற்கு, கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி ஆகிய இருவரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த பெண் அமைச்சர்கள் 2 இடம்பெற்றிருக்கிறார்கள். இதே போல சென்னையைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள் அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் அந்த நேரலை காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதவியேற்பு விழா நடைபெறும் ராஜ்பவனில் உள்ள அந்த தர்பார் ஹாலில். அங்கு அந்த இருக்கைகளில் அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், நீதிபதிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்டோர் அமர்வதற்கான அந்த இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே அமைச்சராக பதவியேற்ற கீர்த்தனா அங்கு பதவியேற்பு விழாவிற்கு வந்திருக்கிறார். அவர் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரி, ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரியும் இன்று அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பெண் அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். இது தவிர தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை 2 அமைச்சர்கள், இதே போல ஸ்ரீநாத், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீநாத் அவர் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதே போல ஓட்டப்பிடாரம் தொகுதியைச் சேர்ந்த மதன் ராஜா அவரும் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் மற்றும் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத், கீதா ஜீவனை தோற்கடித்த திமுகவின் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனை தோற்கடித்த ஸ்ரீநாத் மற்றும் முதலமைச்சர் விஜயின் நெருங்கிய நண்பராகவும் அவருடன் சில திரைப்படங்களில் நடித்தவருமான ஸ்ரீநாத் அமைச்சராகிறார். தூத்துக்குடியில் அங்கு முதலமைச்சர் விஜயின் நண்பரும் அந்த முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனை தோற்கடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஸ்ரீநாத் அமைச்சராகிறார். இதே போல ஓட்டப்பிடாரம் தொகுதியைச் சேர்ந்த மதன் ராஜா அவரும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். மதன் ராஜாவும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சராகிறார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்கள், விருதுநகர் மாவட்டத்திற்கு 2 பெண் அமைச்சர்கள், கீர்த்தனா சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதே போல விருதுநகர் மாவட்டத்திற்கும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போது இந்த அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ரஞ்சித் குமார் அவர் அமைச்சராக இந்த 2வது விரிவாக்கத்தில் அமைச்சராக RV ரஞ்சித் குமார் அமைச்சராக அவர் பொறுப்பேற்கிறார். இதே போல கும்பகோணம் தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகனை தோற்கடித்த வினோத் அவர் அமைச்சராகிறார். கும்பகோணம் தொகுதியில் வினோத் அமைச்சராகிறார். ராஜீவ், திருவாடனை தொகுதியைச் சேர்ந்த சிவகங்கை மாவட்டம் திருவாடனை சேர்ந்த ராஜீவ் அமைச்சராகிறார். இதே போல கடலூரில் பி ராஜ்குமார் அமைச்சராக பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் தொகுதியைச் சேர்ந்த காந்திராஜ் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. இதேபோல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கிள்ளியூர் ராஜேஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த முறை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் இந்த முறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இதே மற்றொருவர் காங்கிரஸ் கட்சியில் மேலூர் தொகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் அவரும் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இந்த 2 அமைச்சர்களும் நேற்றே அந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்து அவர்களுக்கு வாழ்த்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்களை பொறுப்பேற்கிறார்கள். தமிழக அமைச்சரவையில் முதல் முறையாக ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இடம்பெறுகிறது. மற்றொரு மிக முக்கியமான விஷயமாக மொத்தம் இப்போது 23 இன்று, ஏற்கனவே 33 முதலமைச்சரையும் சேர்த்து. இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இந்த முறை அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு இந்த 2வது பட்டியலில் வாய்ப்பு இல்லை. அடுத்த முறை விரிவாக்கம்
செய்தால் அப்போது வாய்ப்பு இருக்குமா என்பது குறித்து தெரிய வரும். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரண்டு கட்சிகளும் நாங்கள் ஆலோசனை நடத்தி இன்று முடிவை அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று 9 மணி வரை முடிவு தெரியாத சூழ்நிலையில் தொகுதியில் இந்த முறை இரண்டாவது பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அமைச்சரின் ஆளுநரின் ஒப்புதலை பெற்று இந்த அமைச்சர்களின் பட்டியலில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெறவில்லை. அதனால் இடதுசாரி கட்சிகளைப் போலவே வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கிறார்கள். இதே போல மற்றொரு மிக முக்கியமான ஒரு அரசியல் திருப்பமாக கருதப்பட்ட அந்த 25 அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அமைச்சர் பதவியில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை அமைச்சரவையில் சேர்த்தால் நாங்கள் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்று ஏற்கனவே சிபிஐ சிபிஎம் அறிவித்துவிட்டது. அதனால் அவர்களும் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. அதிமுகவின் அந்த சி.வி. சண்முகம் குழு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. இப்போதைக்கு சென்னையைச் சேர்ந்த அமைச்சர்கள் எத்தனை பேர் என்று நாம் பார்த்தோம் என்றால், சென்னையில் ஏற்கனவே முதலமைச்சர் சென்னை பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போல என் ஆனந்த் அவரும் சென்னையைச் சேர்ந்த தியாகராய நகரில் வெற்றி பெற்று இப்பொழுது ஊரக வளர்ச்சி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். சென்னையில் ஏற்கனவே 3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இதே போல வெங்கட்ரமணன் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ரமணன் அவரும் ஏற்கனவே உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். 4 அமைச்சர்கள் ஏற்கனவே பழைய முதல் பட்டியலேயே 5 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ராஜ்மோகன், எழும்பூர் தொகுதியின் ராஜ்மோகன் உள்ளிட்ட 5. இப்போது சென்னையைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் சென்னையை சார்ந்து சென்னையில் மட்டும் 7 அமைச்சர்கள், சென்னையில் 7 அமைச்சர்கள் முதல் பட்டியலும் இரண்டாவது பட்டியலும் சேர்த்து 7 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது தாம்பரம் தவிர்த்து 7 அமைச்சர்கள். இந்த 7 அமைச்சர்கள் யார் யார் என்று பார்த்தோம் என்றால், இப்போது சென்னையில் மட்டுமே 7 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்திற்கு 7 அமைச்சர்கள், விருதுநகர் மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்கள், தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்கள், 3 பெண் அமைச்சர்கள் என இந்த அமைச்சரவை பட்டியலில் உள்ள மொத்தமுள்ள 33 பேர் கொண்ட பட்டியலில் அந்த சென்னையில் மட்டும் 7 அமைச்சர்கள். முதலில் தியாகராய நகரைச் சேர்ந்த புசி ஆனந்த் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பெரம்பூரிலே முதலமைச்சர் மற்றும் வெங்கட்ரமணன் மயிலாப்பூரில் வெற்றி பெற்ற வெங்கட்ரமணன் அவர் உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். 4 ஏற்கனவே. இது தவிர ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான ராஜ்மோகன், மொத்தம் 5 அமைச்சர்கள். இன்று 2ஆம் கட்ட விரிவாக்கத்தில் 2 பேர் சென்னையைச் சேர்ந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த 2 அமைச்சர்களின் சேர்ந்து மொத்தம் சென்னையில் மட்டும் 7 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என தெரிய வருகிறது. சென்னையில் மட்டும் 7 அமைச்சர்கள். வேளச்சேரியைச் சேர்ந்த குமார் அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தாம்பரத்தில் சரத்குமார் அவர் அமைச்சராக பொறுப்பு வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமாருக்கு, டாக்டர் டி சரத்குமாருக்கு பொறுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ராதாகிருஷ்ணன் நகரைச் சேர்ந்த மரிய வில்சன் மற்றும் வேளச்சேரி குமார் ஆகியோருக்கு இப்போது அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற மரிய வில்சன் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் அந்த ஆர்கே நகர் தொகுதியில் இந்த முறை திமுக அதிமுக வேட்பாளர்களை தோற்கடித்து வெற்றி பெற்ற மரிய வில்சன் இந்த முறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னைக்கு மொத்தம் 7 அமைச்சர்கள் இப்போது பொறுப்பேற்கிறார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரைச் சேர்ந்த 2 பெண் அமைச்சர்கள் உள்ளிட்ட 3 பெண் அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். இதே போல புதிய அமைச்சரவையில் இன்று இடம்பெற்றவர்களில் கோவை மாவட்டம், கோவை கொங்கு மண்டலத்திற்கு கோவையைச் சேர்ந்த கமலி பெண் அமைச்சர், அவினாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவர் கமலிக்கு, இந்த எல் முருகனை தோற்கடித்த கமலிக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் கொங்கு மண்டலம் தான், அவரும் விஜயலட்சுமி அந்த அமைச்சருக்கும் இந்த முறை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2 பெண் அமைச்சர்கள் 2வது விரிவாக்க பட்டியலில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த கமலி மற்றும் விஜயலட்சுமி ஆகிய இருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல டெல்டா மண்டலத்தில் கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகனை தோற்கடித்த வினோத்திற்கு அந்த அமைச்சர் பொறுப்பு இந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ஓட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா மற்றும் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் ஆகிய இருவருக்கு இந்த முறை அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் விஜய் பாலாஜி, ஈரோடு மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டைச் சேர்ந்த விஜய் பாலாஜி மற்றும் கோவையைச் சேர்ந்த கமலி, நாமக்கலைச் சேர்ந்த விஜயலட்சுமி உள்ளிட்ட 3 பேர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர், இவரும் கொங்கு மண்டலம், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், இவரும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இவர் முன்னாள் சபாநாயகர் தனபாலின்
மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கடைசி ஒரு 2 வாரத்தில் தாவேகாவில் இணைந்து ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இப்போது அமைச்சராகி இருக்கிறார். ஒரே மாதத்தில் கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏவாகி அமைச்சராகிய பெருமை லோகேஷ் தமிழ்ச்செல்வன். முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். கடந்த முறை சபாநாயகர் தனபாலுக்கு அதிமுகவில் சீட் கிடைக்காத சூழ்நிலையில் அவரது மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தாவேகாவில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராகி இப்போது அமைச்சராகவும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போல சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான விஜய் தமிழன் பார்த்திபன் அவர் அமைச்சராக, இவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 6 பேர் வரை கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சராகி இருக்கிறார்கள். இது தவிர திருச்சியை சேர்ந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ரமேஷ் அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பி விஸ்வநாதன் மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும், வேளச்சேரியில் குமார், காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுபெரும்புதூரில் செல்வ பெருந்தகையை தோற்கடித்த தென்னரசுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தோற்கடித்த செல்வ பெருந்தகையை தோற்கடித்த தென்னரசுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. இப்ப கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அங்கு சம்பத்குமாருக்கு அங்கு வெற்றி பெற்ற சம்பத்குமார் வானதி சீனிவாசனை தோற்கடித்த கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனை தோற்கடித்த சம்பத்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. இதே போல அறந்தாங்கில், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் முகமது ஃபர்வாஸ், இவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசின் மகன் ராமச்சந்திரனை தோற்கடித்த முகமது ஃபர்வாஸ் அவருக்கு அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஃபர்வாஸ் அமைச்சராகிறார். இதே போல தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரத்குமார் அமைச்சராகிறார். ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவை தொகுதியின் உறுப்பினர் மரிய வில்சன், திமுக அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட ஆர்கே நகரை கைப்பற்றிய மரிய வில்சனுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. இதே போல கிணத்துக்கடவு, கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் வெற்றி பெற்ற விக்னேஷ் அவரும் அமைச்சர் பொறுப்பில் அவருக்கும் அமைச்சரவை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பலருக்கு இந்த முறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 5 பேருக்கு இந்த 2வது அமைச்சரவை விரிவாக்கத்தில் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. 23 பேர் அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளதில் இந்த முறை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 7 பேர் இந்த முறை அமைச்சர்களாக இந்த 2வது பட்டியலில் 7 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதிகபட்சமாக கொங்கு மண்டலத்தில் கோவை, நாமக்கல் மற்றும் ஈரோடு கிழக்கு ஆகிய தொகுதிகளிலும் மற்றும் சேலம் தெற்கு, ராசிபுரம், அவினாசி உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களும், இதே போல கிணத்துக்கடவு தொகுதியில் வெற்றி பெற்ற மொத்தம் 7 பேர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பு, இந்த முறை அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.